ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் மற்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்றும் 2021 தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்றும் மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் மற்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்றும் 2021 தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்றும் மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் மற்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்றும் 2021 தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். ஆனால் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர வேண்டும் என்றும் மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.